பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம், எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார். அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு PM ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 2152 கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா? அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா? நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள், எங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை. பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது 2008ஆம் ஆண்டு அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு 10 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தார். அந்த மாநிலமும் அவர் இறந்த பொழுது துக்கம் அனுஷ்டித்தது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் சென்ற நிதிநிலை அறிக்கையிலே 60,000 ரூபாய் வழங்கிவிட்டு இப்பொழுது மக்கானா போர்ட், அவர்களுக்கு IIT பாட்னா, அது மட்டுமல்ல கோஸ்லா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள். எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா? தலைவர் அவர்களே, ஒதுக்கப்பட்ட நேரம் இன்னமும் கூட கொஞ்சம் இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், மகாராஷ்டிராவிற்கு 39,000 கோடி, ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் எதுவும் இந்த திட்டத்திலே கிடையவே கிடையாது. தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர். ஆனால் தமிழுக்கு என்று போன இதிலே 22 கோடி, இப்பொழுது ஹிந்திக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு 84 கோடி தான். அன்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே, இவர்களுடைய எக்கனாமிக் சர்வேயை எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு 56% தேசிய GDP விட அதிகம் என்று சொல்லுகின்றது. தமிழ்நாடு 9% GDP-க்கு பங்களிக்கிறது என்று சொல்லுகின்றது. கல்வி, மருத்துவம் 2 minutes, கல்வி, மருத்துவம் அனைத்து துறைகளிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் 3 இடங்களில் வைக்கின்றது. வஞ்சித்தால் எப்படி நியாயம்? உங்களுடைய எக்கனாமிக் சர்வேயினுடைய பிரிஃபேஸில் ஸ்பார்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு கொட்டேஷனை அரசு பரிந்திருக்கின்றது. அது என்னவென்றால், the more you sweat for peace, the less you bleed in war. உங்களுக்கு நான் அதனையே மாற்றி சொல்லுவேன், the more you sweat in inclusive politics, the less you bleed in economic progress. அவையின் நடுவே செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள். The place does not make the man, neither scepter the king. Greatness should be within. மன்னனை செங்கோல் உருவாக்குவதில்லை, அரும்பெரும் நற்குணங்கள் உள்ளிருந்து வர வேண்டும். மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Thank you.